பிரைஸ் காட். இன்றைய ஜீவ ஊற்று சகரிய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளே. இந்த வார்த்தை ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இரட்டிப்பான நன்மையை நான் உனக்கு தருவேன். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகள் கொடுப்பதற்கு ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒருபோதும் பொய் சொல்லாதவர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒருபோதும் ஏமாற்றாதவர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒருவரையும் வஞ்சியாதவர். நம் ஆண்டவருக்கு அழகான ஒரு பெயர் இருக்கிறது, அவர் நல்லவர். அதனால இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இரட்டிப்பான நன்மை, அது எந்த விதத்தில் கர்த்தர் செய்வார்னு எனக்கு தெரியல. எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்ற வேலையில் ஏற்ற இடத்துல இருந்தோ இல்லை ஏற்ற மனிதர்களிடத்துல இருந்தோ எப்படியோ ஏதோ ஒரு விதங்களில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மைகளை நிச்சயமாய் கட்டளையிடுவார். இந்த 2025 வருஷம் ஒருவேளை துவக்கம் உங்களுக்கு ரொம்ப அழுகையாக இருக்கலாம். ஒருவேளை துவக்கம் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், சபையில், ஊழியத்தில் சில மனக்கசப்புகள், சில வேதனைகள், சில பாடுகள், வேதனைகள் நிறைந்த துவக்கமாக இருக்கலாம். ஆனால் முடிவுக்கு நேராய் கர்த்தர் நடத்தும் போது, ஆனால் இந்த வருஷத்தின் முடிவுக்கு நேராய் நீங்கள் போகும்போது இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்களாய் நீங்கள் கடந்து செல்வீர்கள். இது இந்த நாளுக்கான வார்த்தை மாத்திரமல்ல, இந்த வருடம் முழுவதும் இந்த வார்த்தை நிச்சயமாய் உங்களை பலப்படுத்தும். இந்த வார்த்தை உங்களுடைய இருதய பலகையில் எழுதப்படுவதாக. May God bless you.